என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. ஷாலு ஷாலினி நில்லுடி. என்னடி என்னென்னமோ நடக்குது, எனக்கு எதுவும் புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி இதெல்லாம் கூட போகட்டும். இந்த ரன் டைம்ல நீ எப்படி தனியா வந்த? தனியா வரலனா வேற யார் கூடடி வந்த? சாரிமா, நான் காலையில திட்டினது அடிச்சது எல்லாமே தப்பு தான். இன்னமும் அதே கோவத்துல இருக்காதடி. நான் நிறைய ப்ராப்ளத்துல இருந்து நீ இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ் மா. சரி மதன், நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிறியா? நீ என்ன புரிஞ்சுக்கலாம்ல? இஷ்டாலுமா சாரிடி, உன்னை நான் புரிஞ்சுக்காம இருந்தது தப்பு தான். காலையில உன்னை திட்டிட்டோம். ஏன் உன்னை கை நீட்டி அடிச்சுட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நான் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணேன்டி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. இன்னைக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தெரியுமா? நல்ல வேலையா பூர்ணி கூட இருந்ததுனால இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆச்சு. இவ்வளோ பிரச்சனை இல்லை. நான் பூர்ணிக்கு தேங்க்ஸ் கூட சொல்லலை. நியாயமா அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா? என்ன மதன், பூர்ணி பக்கத்துல தானே இருக்கா, அவகிட்ட தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதானே? இல்ல ஷாலுமா, அந்த அளவுக்கு மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருந்தது. அதனால தான் ஷாலு உனக்கு என்னால ஃபோன் பண்ண முடியல. சரி ஃபோன் பண்ணி பேசி உனக்கிட்ட சாரி கேட்கறத விட நேரடியாக வீட்டுக்கே வந்து கேட்கலான்னு தான் உனக்கு நான் ஃபோனே பண்ணாம இருந்தேன்டி. எனக்கு தெரியும் நீ என் மேல நிறைய கோவத்துல இருப்பேன்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி ஃபோன் பண்ணிருக்கலாம், நீங்க தான் ஃபோனே பண்ணல. சரி பரவாயில்ல, விடுங்க. சாரிமா, ஐம் ரியலி சாரிடி. சாரி, வீட்டுக்கு வாங்க. வெயிட்டா பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன், அதை வாங்கிட்டேன். அப்புறம் சாரி சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். கண்டிப்பா என் ஷாலு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் தாராளமா வாங்க, நான் ரெடி. இன்னைக்கு முழுக்க என் ஷாலு கிட்ட பேசினேன், அவளை திட்டேன், போத குறிக்க அடிச்சுட்டேன். அதனால அவ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் தாராளமா வாங்கிப்பேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர மாதிரி அர்த்தமா? நிறைய பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன், வீட்டுக்கு வா. அப்ப இருக்கு உனக்கு. சரிடி, அதை சொல்லிட்டேன்ல. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, இந்த மதன் வாங்கிக்க ரெடியா இருக்கும். போதுமா? அப்ப நிறைய பனிஷ்மெண்ட் வீட்ல வெயிட்டிங்ல இருக்கு. சீக்கிரம் போலாம். அதுக்கு என்ன சொல்லுமா, சீக்கிரமே கிளம்பிடலாம். சரியா? ஒரே ஒரு நிமிஷம். இவ்வளவு பண்ண நம்ம பூர்ணிக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலாம். எப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் பூர்ணி. நீ பண்ண ஹெல்ப்புக்கலாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. உண்மையா இன்னைக்கு மட்டும் நீ கூட இல்ல, நிறைய ப்ராப்ளத்தை நான் மட்டுமே தனியா ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதுல இருந்து சால்வ் ஆகி வெளியில வந்து பண்ணான்னு தெரியல. ஆனா நீ கூட இருந்தது ஒரு பெரிய சப்போர்ட் பூர்ணி. ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணி. அப்புறம் மனோஜ், நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எனக்கு எதுவுமே தெரியல. நான் பேஷண்ட் பார்த்துட்டு வரதுக்குள்ள பார்த்தா நீங்க கேம்பின்ல இருக்கீங்க. என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. எனிவே நீங்க வந்ததுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் மனோஜ். என்னங்க மதன் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மனோஜ், இப்போ வரைக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எப்போ வந்தீங்க? ஓ, உங்களை பூர்ணி தான் வர சொன்னாலா? நான் நினைச்சேன் உங்களை பூர்ணி தான் வர சொல்லியிருப்பான்னு. ஆமா பூர்ணி, அந்த காவியா மேடம் இப்படி ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு நீ எப்படி யோசிச்ச? எப்படி கரெக்டான டைமுக்கு மனோஜ் வர வச்சேன்? எனக்கு எதுவும் புரியல. எப்படி இதெல்லாம் பண்ண? ஆனா ஏதோ ஒண்ணு, உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணி. ஐயோ டாக்டர், நீங்க நியாயமா தேங்க்ஸ் எங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியவங்க வேற ஒருத்தவங்க. வேற ஒருத்தவங்களா? என்ன பூர்ணி என்ன சொல்றீங்க? ஆமா மதன், பூர்ணி சொல்றது சரிதான். நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆளுங்க நானும் இல்ல பூர்ணியே கிடையாது. நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதே வேற ஒருத்தவங்க கிட்டதான். அவங்க வேற யாரும் இல்ல, இதோ உங்க பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க, உங்க ஸ்வீட் பொண்டாட்டி மிஸ்ஸஸ் ஷாலினி மதன். அவங்க கிட்டதான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுமா, நீதான் இது எல்லாமே பண்ணனதா? ஆமா மதன், என்ன நீங்க எதிர்பார்க்கலையா? மதன் என் புருஷனை அடிச்சுட்டா, என்ன திட்டா, உடனே அவன் மேல கோவப்பட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பானா? அப்படி இருக்க பேர் பொண்டாட்டி கிடையாது. ஐயோ, என் புருஷன் என்ன திட்டிட்டு போறாரு, அடிச்சுட்டு போறாரு, போற இடத்துல அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தவிச்சு பண்ண மதன். டாக்டர், ஷால் உண்மையாவே ஒரு நல்ல பொண்டாட்டிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? என்ன என்ன நடந்தது? டாக்டர், இன்னைக்கு நானே உங்களுக்கு எதாச்சும் ஃபோன் பண்ண நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க மார்னிங் ஷாலுவை திட்டிட்டு அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஷாலு நல்லா உட்காந்து யோசிச்சு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னா தெரியுமா? இல்ல மதன் இவன் கோவப்பட்டுட்டாருங்கிறதுக்காக நான் இவன் கோவம் பட மாட்டேன். மதன், இப்ப நீங்க ஏதோ ஒரு கோவத்துல இருக்கீங்க எனக்கு தெரியுது. அது என் பயம், என் கனவு, அதெல்லாம் எனக்கு என்னமோ நடக்குமோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் நான் உங்களை விட முடியாது. நான் உங்க வைஃப் மதன், உங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரவும் விட மாட்டேன். இல்ல மதன் கோவமா போயிருக்காரு. ஷாலு, இப்படி நீ அழுதுட்டே இருந்தீங்கன்னா
சரியா வராது. மதனுக்கு என்னமோ ஆக போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர் உண்டாக போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்ல ஷாலு, இதை இப்படி எல்லாம் விடக்கூடாது. என் மதனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அப்படி இந்த ஷாலை விட மாட்டேன். இதுக்கு என்ன பண்ண? பண்றேன். இந்த ஷாலை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, கண்டிப்பா பண்றேன். ஹலோ ஹலோ பூர்ணி, நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ சொல்லுங்க ஷாலு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்னாச்சு ஷாலு? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா பண்றீங்களா? பண்றீங்களா? இல்ல கண்டிப்பா பண்ணணும் ப்ளீஸ். ஷாலு, என்னங்க ஹெல்ப் ஆகுதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். மதன் இப்போ சீஃபோட ஹாஸ்பிட்டல் இருக்காரு இல்லையா, அங்க அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வர போதும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் ஏற்கனவே அந்த சீஃபோட பொண்ணு காவியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவங்க இவர் மேல ஏதோ கோவமா இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க தான் ஏதாவது இவருக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கிடுவாங்கன்னு பயமா இருக்கு பூர்ணி. ஹலோ, என்ன சொல்றீங்க ஷாலு? பூர்ணி, என்னால இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த காவியா மேடம் மேல மதனுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போதுன்னு எனக்கு தோணுது. அவருடைய இந்த டாக்டர் ஃபீல்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பூர்ணி ப்ளீஸ், நீங்க மதன் கூட இருக்கணும். போய் இருக்கீங்களா? ஷாலு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் திடீர்னு டாக்டர் தேடி போனா டாக்டர் என்ன ஏதுன்னு கேட்பார்ல. நீங்க மதனுக்கு கால் பண்ணி நார்மலா பேசுங்க. அவர் கண்டிப்பா உங்களை கூப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே அவர் கூப்பிடலனாலும் நீங்க ஏதாவது அவர்கிட்ட பேசி நீங்க அவர் இருக்க இடத்துக்கு போகணும். ப்ளீஸ் பூர்ணி, நீங்க அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இப்ப நான் வந்தா மதன் கண்டிப்பா கோவப்படுவாரு. ஏற்கனவே என் மேல கோவப்பட்டு தான் போயிருக்காரு. அதுக்காக நான் அவரை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. பூர்ணி ப்ளீஸ். ஷாலு, நான் போகணும் அவ்வளவுதானே, எதுக்குங்க ப்ளீஸ் ஆகுதுங்களா? சரி ஓகே, நான் இப்பவே டாக்டர் கால் பண்றேன். அவர் கூப்பிடறா இல்லையோ, நான் கண்டிப்பா அவரை தேடி போறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் பூர்ணி. அங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணு அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ளது நான் சொல்றேன். சரியா? ஷாலு, என்னங்க சிஐடி வேலை பார்க்க போறீங்களா? சூப்பர் ஷாலு. ஓகே, உங்களுக்கு என்ன, உங்க ஹஸ்பண்ட சேஃபா ப்ரொடெக்ட் பண்ணணும் அவ்வளவுதானே? பண்ணிடுவோம். ஆமா பூர்ணி, என் மதனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்ல, என் மதன் இந்த ப்ரொஃபஷனை ரொம்ப லவ் பண்றாரு. அதுக்கு உண்மையா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வைஃப் அந்த சதஸ்கோப் தான். நெக்ஸ்ட் தான் நான். அதனால சொல்றேன், என் மதனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே? கண்டிப்பா ஷாலு, நீங்க கவலையே படாதீங்க. நான் டாக்டர் மீட் பண்ணிட்டு அங்க என்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் பூர்ணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணி. ஹலோ, உங்க தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் கேட்கறத போறீங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பூர்ணி, கண்டிப்பா நீ எது கேட்டாலும் கண்டிப்பா நான் தரேன். என் மதனை பத்திரமா பாத்துக்க. டோன்ட் வரி டியர், உங்க ஹஸ்பண்ட் எங்க மதன் டாக்டர் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி ஷாலு சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் கால் பண்ண நேரமும் இன்னும் உங்களுடைய கோ டாக்டர் ஏதோ ப்ராப்ளம் வெளியில கிளம்பிட்டாங்க. நல்ல வேலை நீங்களும் என்ன கூப்பிட்டீங்க, இல்லைன்னா நான் யோசிச்சிருக்கணும் என்ன சொல்லிட்டீங்க வரதுன்ட்டு. நல்ல வேலையா நீங்களே என்ன கூப்பிட்டீங்க. இது மட்டும் இல்லை டாக்டர், 5 months ஒன்ஸ் உங்க வைஃப் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லா அப்டேட்ஸும் அப்பப்போ வாங்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்ன பிளான்ல தான் நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல எனக்கு இந்த பிளானுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பிளானுக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே முழுக்க முழுக்க உங்க வைஃப் ஷாலு மட்டுமே. என்ன எதுக்கு இந்த லுக்கு? இது மட்டும் இல்ல, நான் எப்படி வந்தேன் தெரியுமா மனோஜ்? நீங்க சொல்றேன், பூர்ணி கால் பண்ணி நான் வரல, எனக்கும் உங்க வைஃப் ஷாலு தான் கால் பண்ணாங்க. ஹலோ, சொல்லுங்க, யாருங்க? மனோஜ் சார், நான் யாரும் தெரியலையா? நான் ஷாலினி பேசுறேங்க. மதன் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். சாரிங்க, மதன் டாக்டர் வைஃப் ஷாலினி தானுங்க? ஆமா மனோஜ், அவங்க வைஃப் தான். சொல்லுங்க ஷாலு, என்ன கால் பண்ணிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப், அது பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? நானா? சொல்லுங்க ஷாலினி, என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். இது உங்களால கண்டிப்பா முடியுங்க. ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை மறக்காம பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பண்ணுவீங்க. என்னன்னு சொல்லுங்க, முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பூர்ணி இருக்காங்கல்ல, அதாங்க உங்க ஃப்ரெண்டு பூர்ணி. ஆமாங்க, பூர்ணிக்கு என்னங்க ஆச்சு ஷாலு? பூர்ணிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் வராம தடுக்கணும்னா அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும். பண்ண முடியுமா? என்னங்க ஷாலு, பூர்ணிக்கு ப்ராப்ளம் சொல்றீங்க, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? நீங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, உடனே பண்றேன். சார் மனோஜ் சார், அது எப்படிங்க? எனக்கு என் புருஷனுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டேன், முடிஞ்சா பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப பூர்ணிக்கு என்ன ஒண்ணு என்ன சொல்லுங்க, உடனே பண்றேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? அது ஐயோ ஷாலு, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்குனாலும் பண்ணுவேன், பூர்ணிக்குனாலும் பண்ணுவேன். ஆனாலும் பூர்ணியாச்சே, அதனாலதாங்க. நீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு பண்ணிட்டு கூட பூர்ணிக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பண்ணணும்? சரிங்க, ரொம்ப அசடு வளரீங்க, பார்த்து அடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க பண்ண போற ஹெல்ப் பூர்ணிக்கும் அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்துதான். அதனால
நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணாலே போதும். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா வண்டி எடுத்துட்டு இப்போ என் ஹஸ்பண்ட் அவங்க சீஃபோட ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அங்க நீங்க போகணும். ஓகேவா? ஹாஸ்பிட்டலுக்கா? சரிங்க ஷாலு, போயிட்டு இவ்வளவுதான் விஷயம். போயிட்டு இததான் பண்ணணும். பண்ணுவீங்களா? என்னங்க பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க? ஆமா, எனக்கு ஒரே ஒரு டயலாக் தானா? இவளை கட்டிக்க போறவன் நானு மட்டும் தான் சொல்லணுமா, இல்ல வேற எதுனா சொல்லணும்? சொல்லுங்க, நிறைய இருக்கு, சொல்றேன். தெரியுது உங்க மனசுல நிறைய இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் பூர்ணிகிட்ட சொல்லிடுங்க. டயலாகா இல்ல, உங்க மனசுல இருக்கிறத உண்மையான ஃபீலிங்ஸாவே சொல்லிடுங்க. ஓகே ஷாலு, சரிங்க, இப்பவே கிளம்பிடுமா? ஆமாமா, சீக்கிரம் கிளம்புங்க. ஆமா மதன், ஷாலு சொல்லிதான் நான் இங்க வந்தேனே. சரி, நான் வெளியில போனது காவியா மேடம் பார்க்கல, அதே மாதிரி நீங்க உள்ள வந்ததையும் காவியா மேடம் பார்க்கலையே, இது எப்படி? மிஸ்டர் பிரிஷா, இதுவும் உன் வேலை தானடி? ஆஃப் கோர்ஸ் டார்லிங், அதுவும் நானே. அதுக்கு தானே ஜனனியை வச்சிட்டு இருந்தது. இந்த பிளானுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணது ஜனனி தான். ஜனனி கொஞ்ச நேரம் காவியா மேடம் கண்ணுல மண்ணு தூவலாம். அந்த கேப்ல தான் நீங்க வெளியில போனீங்க, மனுஷன் உள்ள போனாரு. பாவி, எப்படி இவ்வளோதையும் பண்ணிட்டு இங்க தனியாவே வந்திருக்கேன்? அது சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, நான் தனியாலாம் வரல, என்ன கூட்டிட்டு வந்தது மனோஜ் சார் தான். So, நான் சேஃபா தான் வந்திருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? ஷாலு, நான் திட்டிட்டோம், அடிச்சுட்டும் வந்தேன். நியாயமா நீ மேல எவ்வளவு கோவத்துல இருக்குன்னு தெரியுமா? ஆனா எப்படி? சாரி ஷாலு, லவ் யூ சோ மச் டி, லவ் யூ சோ மச். எனக்கு உண்மையாவே நான் பெரிய ப்ராப்ளத்துல மாட்ட வேண்டியது. என் பொண்டாட்டி மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன் தெரியுமா? எந்த தப்புமே பண்ணாம கண்டிப்பா அசிங்கப்பட்டிருப்பேன். என்னங்க பேசுறீங்க? அப்படி விட்டு வேணாம். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நீங்க என்ன காப்பாற்ற மாட்டீங்க. பொண்டாட்டிக்கு எதனா பிரச்சனை புருஷன் மட்டும் தான் காப்பாற்றணுமா? புருஷனுக்கு எதனா பொண்டாட்டியும் காப்பாற்றணும். அதான் எப்படி என் சாமர்த்தியம். ஷாலுவும் புத்திசாலி தானே, சமையல் பண்ண தெரியாது, ஆனா இன்னும் மற்ற எல்லா நல்லாவே பண்ணுவேன். நல்லா இருந்துச்சா? எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்பவும் குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கேடி. எப்பவுமே என் பொண்டாட்டி புத்திசாலி தாண்டி. நான் தான் என் பொண்டாட்டி சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். ஷாலு, லவ் யூ சோ மச் டி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் மதன் என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே மதன்? வீட்டுக்கு போலாம். மதன் என்னங்க? வீட்டுக்கு போலாம். ஐயோ மதன், நீ மனோஜ்லாம் இருக்காங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும், கண்டிப்பா போயே ஆகணும். போலாம். ஷாலு, அத டாக்டர் கூப்பிடுறாருல, கிளம்புங்க. மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கறோம், நீங்க கிளம்புங்க. ஆமா சிஸ்டர், கிளம்புங்க. அதான் சார் கூப்பிடுறாருல, கிளம்புங்க சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பலாமா? வா, வீட்டுக்கு போவோம். ஏய், நீ எதுக்கு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். முதல்ல அந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், அப்புறமா நீ நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கலாம். சரியா? ஏய், எந்த சர்ப்ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல, நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நடக்கும், நடக்காம இருக்காது. என்ன ஷாலு, டாக்டருக்கு சர்ப்ரைஸா வச்சிருக்கீங்க? அந்த சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. அது ஒண்ணும் இல்ல, டோரை லாக் பண்ணிட்டு என்னை வச்சு நல்லா மூத்த போறா, அதுதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கான். சிச்சி, ஷாலு பத்தி அப்படிலாம் தெரியலங்க. கண்டிப்பா ஷாலு சர்ப்ரைஸ் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போங்க, கண்டிப்பா அது என்னன்னு கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர், சரிங்களா? அதுக்கு என்ன பூர்ணி, கண்டிப்பா எத்தனை அடி வாங்கினு முதற்கொண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், கவலையப்படாதீங்க. டேய் மதன், நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், கிளம்பலாமா? என்னடி இப்ப நீயே கூப்பிடுற? ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம இங்க இருந்து போகிறோம். நம்ம இப்ப இங்க இருந்து போனா இங்க வேற ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதுக்காக தான் போலாமா? ஓ ஓ, அது அப்போ கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும். அந்த சம்பவம் நடக்கணும், நமக்கான சம்பவமும் நடக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பா போய் தானே ஆகணும். லவ் யூ பொண்டாட்டி. Thank you so much டா புருஷா. வீட்டுக்கு வா, பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா. ஆயுள் தேகை நீயடி, என்னாடி நேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி, எனை சுடும்படி. போதும், இது போதும், இந்த பிறவியில் வேறொன்றும் வேண்டாமே. மோதும் அலமோதும் நெஞ்ச கடலில் ஆசைகள் ஓயா. என்னடி சித்திரமே, இங்க நீ பத்திரமே, சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே, தங்குற கட்டடமே, ரத்தமே மொத்தமே சாமியே குட்டுற வரும். அது சரி, கிளம்பிட்டாங்க. ஆமா பூர்ணி, சரி அவங்களும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்புறேன். உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? டிராப் பண்ணட்டுமா? ஹலோ, நீங்க தான் டிராப் பண்ணணும். மதன் டாக்டரோட போயிட்டாரு, நான் ஒய்ஃப் பண்ணதும் இப்போ நாம தனியா போக முடியும். நீங்க கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு போங்க. அதுக்கு என்னங்க, சரி வாங்க போலாம். அப்புறம் சாரிங்க, ஷாலு சொன்னதுனால தான் அப்படி சொன்னேன்.
தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ அப்படியா? ஷாலு சொன்னதுனால சொல்லிருக்கீங்க அப்படிதானே? ஓகே. ஆனா நான் ஷாலு சொன்னதுனால சொல்லல, உண்மையாதான் சொன்னேன். அண்ணி, என்ன என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. அண்ணி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க தான் கட்டிக்க போறவன்னு ஷாலுக்காக சும்மா சொல்லலாம். என் மனசுல பட்டதை சொல்ல, என் மனசுக்கு தோணுனதை சொல்ல. பூர்ணி, என்ன சொல்ற? அப்போ நீ ஆமா மனோஜ், நான் உங்களை விரும்புறேன். ஐ லவ் யூ மனோஜ். சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. அவ சொன்ன சொல்ல போதும் அது கீழே இல்ல ஏதோ ஏதோ. சாப்பிட கூப்பிட்டாக்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டீங்க. இப்ப என்னன்னா அமைதி என் முகத்தையே பாத்துட்டு இருக்கீங்க. என்ன பேசணும் மாமா? ஆமா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான். சரி, கிச்சன்ல என்ன நடந்தது? கிச்சன்லயா? கிச்சன்ல என்ன மாமா நடந்தது? எதுவும் நடக்கலையே. துளசி, கிச்சன்ல எதுவுமே நடக்கலையா? மாமா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. கிச்சன்ல என்ன மாமா, என்ன நடந்தது? நான் சமையல் பண்ணேன், அத்தை ஹெல்ப் பண்ணாங்க, காமாட்சியக்காவும் ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளவுதான் மாமா. இதனை கிச்சன்ல நடந்தது, வேற என்ன கிச்சன்ல நடக்க போகுது? நான் அதை கேட்கல. காலையில நீ, அக்கா, மாமா, ஜீவானு எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்களா, அதை பத்தி கேட்கிறேன். அப்ப கிச்சன்ல என்ன நடந்தது? அப்போ 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 என்ன நடந்தது? அதான் அப்பவே சொன்னேன் மாமா. அது அது வந்து அண்ணி அண்ணி சாப்பிடல அப்படின்னு சொன்னேன் மாமா. அதான் மாமா, அதான் நடந்தது. அதான் நடந்ததா? வேற எதுவும் நடக்கலையா? அதான் மாமா, அதான் நடந்தது. வேற என்ன நடக்க போகுது? அவ்வளவுதான் மாமா, அதான் மாமா நடந்தது. நசி, என்கிட்ட என் பொண்டாட்டி எதையும் மறைக்கவும் மாட்டான், போய் பேசவும் மாட்டான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது தப்பா சரியான்னு நீ தான் சொல்லணும். மாமா மாமா, நீங்க வாங்க சாப்பிட போலாம். பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களுக்கும் பசிக்கும், எனக்கு நல்லா தெரியும். வாங்க நம்ம சாப்பிட போலாம். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு, அப்புறமா நான் சாப்பிட வரேன். சொல்லு. என் பொண்டாட்டி என்கிட்ட போய் பேசவும் மாட்டான், எதையும் மறைக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா பொய்யான்னு நீ தான் சொல்லணும். சொல்லு, சொல்லுன்னு. மாமா, அது நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாமே. வாங்க முதல்ல போய் சாப்பிடுவோம். நீங்க வெளியில போயிட்டு டயர்டா வந்திருக்கீங்க, இந்த டயர்டோட இதை பத்தி பேசணுமா? கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா அப்புறமா பேசலாம்ல. வாங்க மாமா. துளசி, உண்மையை சொல்லு. கிச்சன்ல என்ன நடந்தது? சொல்லு, சொல்லுடி. மாமா, அது அது வந்து மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மாமா. ஏய், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்க போற? இப்ப நீ சொல்றியோ இல்ல நானே போய் என் அக்கா கிட்ட எப்படி கேட்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாமா வேணாம் வேணாம் மாமா, அதெல்லாம் இப்ப எதுக்கு மாமா? வேணாமே. உன்னை கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொல்லு. கிச்சன்ல என்ன நடந்தது சொல்லு. நானும் ரொம்ப நேரமா பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நீ மட்டும் பதில சொல்லணும். எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி நான் தெரிஞ்சுக்குவேன். இன்னைக்கு இந்த குடும்பமே உண்டு இல்லைன்னு 2 ஆக்கிரமா பாத்துக்க. மாமா அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த விஷயத்த சொன்னதான் அந்த மாதிரி ஆகும்னு பார்த்தா இப்ப நீங்க என்னன்னா சொல்லலன்னா அப்படி பண்ணுவேன்றீங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஏய், முதல்ல விஷயம் என்ன சொல்லுடி? என்னடி நடந்தது கிச்சன்ல? என் அக்கா உன்னை என்ன சொன்னோம் சொல்லு. நான் சொல்றேன், உங்ககிட்ட மறைக்க மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா சொல்லிடுறேன். ஆனா நீங்க கோவத்துல எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுங்க. ஓ, அவ வேற ஏதோ பெருசா உன்னை பேசியிருக்கான், உன் மனசை காயப்படுத்திருக்கான், அப்படிதானே? சொல்லுடி, அப்படிதானே? மாமா நான் விஷயத்த சொல்றேன், ஆனா நீங்க கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்களா தான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏய், அரைஞ்சு வச்சுக்கோ.
ஏன்டி இப்படி இருக்கான்? ஏய், உப்பு போட்டு தானே சாப்பிட்றேன், உனக்கு சொரணியே வரல. சும்மா கோவப்படாது, சண்டை போடாதுன்னு முதல்ல அவ என்ன விஷயத்த சொன்ன அதை சொல்லு. நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். துளசி, ரொம்ப கோவத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. விஷயத்த சொல்லுன்னு சொன்ன. இப்ப நீ விஷயத்த சொல்லலனோ நானே போய் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். எப்படி நீ சொல்றியா இல்ல நான் போய் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்குவோம்? வேண்டாம் வேண்டாம், நானே சொல்றேன். அது என்னன்னா, நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, அதை பத்தி முத்தானனும் ஜீவானவும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்களா, அதை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருந்தோமா, அத அண்ணி தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன முத்தான கூடயும் ஜீவான கூடயும் வச்சு சேர்த்து பேசிட்டாங்க. அவளும் ஒரு பொம்பளை ஜென்மமா, அண்ணன் தங்கச்சி உறவு எப்படி அவன் கொச்சப்படுத்த முடியுமா பட்டுட்டு இருக்கான். அவளை சும்மாவே விடக்கூடாது. நில்லுங்க, நான் இதுக்குதான் சொன்னேன் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு. அப்படி என்ன பண்ணணும்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? வேண்டாம் மாமா, அவங்க இப்ப மாசமா இருக்காங்க, ப்ளீஸ் மாமா. ஏய் விடு, விடு. என்ன இப்படி கேவலமா பேசியிருக்கான். அவளை சும்மா விடுறதா? எனக்கு அப்பவே சந்தேகம் தான். என் மாமா அவ்வளவு சீக்கிரம் என் அக்காவை கை நீட்ட மாட்டாரு. இப்படி பார்த்துட்டவரு இப்ப கை நீட்டிருக்காருன்னா அவ என்னமோ பெருசா பண்ணிருக்கான்னு நினைச்சேன். அதான் நான் என்ன அடிக்கிறது, இவ்வளவு நேரம் வாடி வாங்கிட்டு தான் இருக்கோம். மாமா வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. அப்ப கூட கொஞ்சம் பரிதாபப்பட்டேன். ஆனா மாமா இப்படி பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கும்னு யோசிச்சேன். இப்பதானே தெரியுது அவ எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான்னு. என்ன சொல்றீங்க? அண்ணன் அண்ணி அடிச்சிட்டாங்களா? அடிச்சது மட்டுமோ, என்ன விட்டு இருந்தா அவளை கொண்டுட்டு இருப்பேன். இப்ப நீ என்ன விடுறி, இப்ப உங்களுக்கு இருக்க பாரு. கையெடு துளசி, நான் போய் அவளை என்னன்னு கேட்கணும். கையெடு. இருங்க மாமா, ஏற்கனவே அண்ணன் அடிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. அவங்க மாசமா இருக்காங்க மாமா. நீங்க பாருங்க மாமா, அவங்க எதையும் மனசுக்குள்ள இருந்து சொல்லல. அவங்களுக்கு என்ன பிடிக்கல, எப்படியெல்லாம் என்ன காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கு அவங்க புருஷனை பத்தி நல்லாவே தெரியும். என்னை பத்தி தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, அவங்க புருஷனை பத்தி நல்லா தெரியும்ல. அப்படி இருந்து இப்படி சேர்த்து வச்சு பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு என்ன பிடிக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருந்தாலும் எந்த வார்த்தையும் வந்திருக்காது. அவ பேசுறது என் பொண்டாட்டியும், ஏன் பொண்டாட்டிய பேச அவ யாரு? ஐயோ மாமா, குடும்பம் 1000 சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். எல்லாத்துக்கும் நம்ம கோவப்பட்டா குடும்பம் 2 ஆயிடும் மாமா. 2 ஆகட்டும் 3 ஆகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவ இப்படி என் பொண்டாட்டிய பத்தி இப்படி பேசலாம்? ஏய், நீ என்ன நம்பி வந்திருக்க, உன்னை நான் தாண்டி நல்லா பாத்துக்கணும். இப்படி எல்லாரும் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் என்ன கோழையம்? ஆம்பளடி. அவளை சும்மா விட மாட்டேன். அவளை போய் என்னன்னு கேட்கலாம். நான் சூர்யா கிடையாது. சரிங்க மாமா, போங்க. போய் உங்க மனசார என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அண்ணியை கேளுங்க. அடிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, போங்க போய் அவங்கள அடிச்சு கொண்டு போடுங்க. போங்க மாமா. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க அத்தைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதெல்லாம் பார்த்து அத்தை உச்சி கொண்டு போவாங்க. சந்தோஷத்துல நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் விடுவாங்க. அதை பாக்குற மாமா அவருக்கும் ஒரு பக்கம் மனசு வலியில் வேதனையோட இருப்பாங்க. போங்க போய் இதெல்லாம் பண்ணுங்க. அப்பதான் குடும்பம் 2 ஆகுது மட்டும் இல்ல, குடும்பமே இல்லாம போகும். போங்க மாமா. ஏய், என்ன அம்மாக்கு ஏதாவது ஆயிடும் அப்பாக்கு ஏதாவது ஆயிடும்னு பிளாக்மெயில் பண்றியா? இப்படியே நான் பாத்துட்டு இருந்தேனா இவ இன்னும் தலைக்கு மேல ஏறி நிற்பா. இப்படி எல்லாம் சும்மா விட முடியாது. அவளை தட்டி வைக்கலனா இன்னும் உன் பக்கம் வந்து சீண்டிக்கிட்டே தான் இருப்பா. இதுக்கு இப்பவே நான் ஒரு முடிவு கட்டினாதான் இதோட அவ இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். நான் ஏன் மாமா உங்களை பிளாக்மெயில் பண்ண போறேன்? இது உங்க குடும்பம். உங்க குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன? போங்க போய் கேளுங்க, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க, சண்டை போடுங்க. குடும்பம் 2 ஆகட்டும், அத்தைக்கு மாமாக்கு ஏதாவது ஆகட்டும். அதை பாக்குற எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. போங்க மாமா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு வாய் இல்லையா? அண்ணிய நான் எதுவுமே பேசாமலா இருப்பேன்? அண்ணிய என்னென்ன கேள்வி கேட்கணுமோ நான் எல்லாமே கேட்பேன் மாமா. அன்னைக்கு பயந்துட்டு அடங்கி போறேன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்னை என்னென்ன சித்திரவதைப்படுத்தட்டும். அவங்க என்னை சின்னதா சீனாலே அவங்கள திருப்பினா 1000 கேள்வி கேட்கறவ. ஏன் மாமா, எனக்கு எதுவுமே தெரியாதா? ஒன்னும் தெரியாத பொண்ணா நானு? என்னை யாராவது திட்டினா ஐயோ திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஆழ்ந்துக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு நிக்கிறவளா? உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். யாராவது என்ன ஒரு வார்த்தை சொன்னா திருப்பி அவங்கள 4 வார்த்தையால தாக்க வேண்டிட்டு. ஏன்
உங்களுக்கு மறந்து போச்சா? அத்தை என்னை என்ன சொல்லி என்னை திட்டினாங்க. அவங்கள திருப்பி அவங்களே அவங்க வாயால என்னை கூப்பிடணும்னு எப்படியெல்லாம் பண்ண வச்சேன்னு உங்களுக்கு தெரியாது? அதாண்டி நானும் கேட்கிறேன். என் அக்கா உன்னை ஏதாவது சின்னது சீனா கூட அவளுக்கு பெருசா நீ பதிலடி கொடுக்குறவன். ஆனா இப்பதான் அவங்க பெருசா ஒண்ணு தேடிட்டு இருக்கான். ஆனா நீ கொஞ்சம் கூட அவளுக்கு எதுவுமே பதிலடி கொடுக்காம அமைதியா போற. எனக்கு புரியல, எதுக்கு இந்த அமைதி? இதுக்கு நிறைய காரணம் இருக்கு மாமா. முத காரணம், அண்ணி இப்ப மாசமா இருக்காங்க. அப்புறம் அத்தை மாமாக்கு இப்பதான் எல்லாம் சரியாகி கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்காங்க. இப்பதான் மாமா குடும்பம் கொஞ்சமாவது சந்தோஷத்துல இருக்கேன். மறுபடியும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு இதால அண்ணியோட உடம்புக்கு ஏதாவது வந்து அண்ணி வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குழந்தைங்கிறது வரும் மாமா. பாத்தீங்களா அனுவும் உங்க ஃப்ரெண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வருதுன்னா அதை கொடுக்குறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல. அவங்களுக்கு ஏன் மேலே தானே கோவம். என்ன திட்டணுமோ திட்டட்டும், என்ன பேசணுமோ பேசட்டும். அவங்களுக்கு எப்போ பதிலடி கொடுக்கணுமோ அப்போ நான் கண்டிப்பாக கொடுப்பேன் மாமா. இப்போ பொறுமையாக போகிறேன்னா இது என் குடும்பம், என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையாக போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்னைக்கு பயந்துட்டு பொறுமையாக போகலை. நான் பயப்படுறவளும் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதுக்காக அவன் என்ன வேணா பேசிட்டு போவான், எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ அமைதியா இருப்பியா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் உன் கூட சேர்ந்து அமைதியா இருக்கணுமா? உனக்கு வேணா பொறுமை அமைதி எல்லாம் இருக்கலாம், ஆனா எனக்கு எதுவும் கிடையாது. என் பொண்டாட்டி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏய், என் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்கும்போது அவளை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும்டி. மாமா எனக்காக இந்த வீட்டில் பேச யார் மாமா இல்லை? என் புருஷன் நீங்க இருக்கீங்க, என் அத்தை மாமா அவங்க இருக்காங்க, என் கதிர் இருக்கான், ஜீவாண்ணா, முத்தண்ணா, யாழ்னி, ஏன் நாளைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளை வரப்போறாளே நேத்து, எல்லாரும் இருக்கீங்க. எனக்காக பேச நீங்க எல்லாரும் இருக்கீங்க. ஆனா சௌந்தர்யா அன்னைக்கு அப்படி இல்லை மாமா. அவங்க பக்கம் யாருமே இல்லை. நீங்க எல்லாரும் எனக்காக அவங்க கிட்ட பேசினா அவங்க இந்த மாதிரி சமயத்துல மனசு வருத்தப்படுவாங்க மாமா. அவங்க பண்றது எல்லாமே தப்புன்னு அவங்களும் ஒரு நாள் உணர்வாங்க. இப்போதைக்கு அவங்கள கொஞ்சம் அமைதியா விடுங்க. விட்டுதான் மாமா பிடிக்க முடியும். யாரையும் அதிகாரத்தால அடக்க முடியாது, அன்பால தான் மாமா அடக்க முடியும். என்கிட்ட விட்டுருங்க, அண்ணி சீக்கிரமா மாறுவாங்க, நான் மாத்துவேன். தயவு செஞ்சு உங்க பொண்டாட்டிக்காக பேசுறேன்னு போய் சண்டை போடாதீங்க மாமா. குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம் மாமா. தேவசி, ஆனாலும் உன் பொறுமைக்கு ஒரு எல்லையே இல்லை. பொறுமையா இருக்கலாம். இந்த அளவுக்கா? கோவமா ஆவேசமா வந்தவனையும் அடைக்கிட்ட. நீ சொல்றதும் சரிதான், ஆனா அதுக்காக என் பொண்டாட்டி எப்படி விட்டு கொடுக்க முடியும்? உங்களை யார் மாமா விட்டு கொடுக்க சொன்னா? இந்த எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாத மாதிரி காமிச்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் மாமா. உங்க பொண்டாட்டியும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அண்ணி சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்பட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. கேட்க வைப்பேன் மாமா. உங்க பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நல்லாவே தெரியும் தான், ஆனா ஏன் மனசு கேட்கலடி. என்னை மட்டுமே நம்பி வந்திருக்கடி. உன்னை ராணி மாதிரி இல்லைனாலும் இந்த சூரிய பொண்டாட்டி மாதிரியாவது பாத்துக்கணும்ல. அப்படி கூட என்னால பாத்துக்க முடியலன்னா எப்படிடி? நான் சொன்னா நீங்க என்ன ராணி மாதிரி இல்ல, அதை விட ஒரு படி மேலதான் பாத்துக்கிறீங்க. எனக்கு என்ன மாமா இங்க குறைச்சலு? அத சொன்னல, அத்தை மாமா, கதிர், நேத்ரா, யாழ்னி, ஜீவாண்ணா, முத்தண்ணா, நீங்க தியா குட்டி முதற்கொண்டு எல்லாரும் என் பக்கம் இருக்கீங்க மாமா. அண்ணி பாவம்ல, பாருங்க யோசிச்சு பார்த்தா அண்ணி பக்கம் யாருமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். எப்படி இப்படி இருக்க? நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கோபம் அடங்கல. என்னது கோவம் அடங்கலையா? அதை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், என்ன மூட மாத்த பாக்குறியா? நீங்க மாறாதீங்க. நீங்க ஏன் மாறுறீங்க? நான் என்னென்னமோ பண்ணிட்டு போறேன், நீங்க கோவத்திலே இருங்க. ஏய், வேணாண்டி, சீண்டி பாக்குறேன். ஆமா, என் மாமாவை நான் சீண்டிதான் பாப்பேன். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க கோவத்துல இருக்கீங்க, அதனால கோவத்திலே இருங்க. ஏய், வேண்டாம், நான் எப்படின்னு உனக்கு தெரியும், பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமே. என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது. சரி மாமா, அதெல்லாம் விடுங்க. அண்ணன் அண்ணி அடிச்சாரு சொன்னீங்களே, உண்மையாவா அடிச்சாரு இல்ல சும்மா நான் என்கிட்ட அப்படி சொன்னீங்களா? நீ வேற, மாமா அக்காவை செமையா அடிச்சுட்டாரு. அவர் அடிச்சதும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீ என்ன விஷயம்னு சொன்ன பத்தியா, அப்பதான் எனக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாச்சு. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம
ரொம்ப ஆத்திரத்துல இருக்கேன். இப்பதான் மாமா அடிச்சது சரிதானே நானும் நினைக்கிறேன். மாமா இன்னும் 4 அடி சேர்த்து கொடுத்துருக்கோம். என்ன அவன் கன்சீவா இருக்கானே மட்டும் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவன் மட்டும் கன்சீவா இல்ல, மாமா கையால மட்டும் இல்ல தம்பி கையால சேர்த்து வாங்கியிருப்பான். ஆமா மாமா, அண்ணி வேண்டாம் மாமா. அண்ணன் அடிக்கிறாருன்னா அவங்க புருஷன், அதனால அடிக்கிறாரு. அவருக்கு அடிக்கவும் உரிமை இருக்கு, அண்ணி அணைக்கவும் உரிமை இருக்கு. அதனால அவர் அடிக்கும், தப்பு கிடையாது. ஆனா தம்பியா நீங்க அடிக்க கூடாது, தப்பு. என்ன தப்பு ரைட்டு, அவ பேசுறது மட்டும் கரெக்டா. சரி மறுபடியும் அவளை பத்தி பேசினா டென்ஷன் தான் ஆகும். ஆமா நீ எதையும் கோவத்தை அடக்குற, நீ அடக்கல அம்மா என்னடி எவ்வளவு கோவமா வந்தவன எப்படி மாத்தி வச்சிருக்கல நீனு. சரி சரி நான் கோவமா இருக்கேன், என் கோவத்தை அடக்கு. அதுக்கு என்ன, ஏ மாமா கோவத்தை நான் தானே அடக்குறோம், அடக்கிட்டா போச்சு. ஏ மாமா டேயா ஓய் என்னடி. இப்ப அப்படிதான்டா. டே மாமா நல்லா இருக்கு, இப்போதைக்கு இப்படியே கூப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கு. டே மாமா லவ் யூ சோ மச் டா. பள்ளிவாசல் திறந்தாய், பள்ளி திறந்தாய், பள்ளி அருள் வர நேரம் இல்லையா? ஊரடங்கு தளர்த்தி வரிகள் தளர்த்தி அடி பொண்டாடி நீ மட்டும்தான் கொடுப்பியா? சொட்டு சொட்டு மழைய ரசிக்க விட்டு விட்டு வெயில் அடிக்கணும். கண்ணி பொண்ணு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். அஞ்சோ பத்தோ முத்தம் கொடுக்கணும், அங்கே இங்கே மீச உறுத்தணும், 10 விரல் பயணம் பண்ணணும், பல்லு படமா காது கடிக்கணும். ஓ கணிதம் என் கவலைகளை உயிர் வாழ்ந்தேன் இது தவமா வருமா புரி முந்திரி முந்திரி தூக்குல இந்த முந்தானை திருடும் மப்பிள இவள் மனசு சொல்லும் நீதான் ஆம்பள இந்த இதழ்